கால பைரவரே போற்றி போற்றி. ஸ்ரீ கால பைரவர் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் 45ஆம் தின அருள் உரை. ஒரு கால அங்கத்திலிருந்து மற்றோர் கால அங்கத்திற்கு பிரவேசம் புரிகையில் எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் அடங்கிய மனோநிலை எனும் அலைவரிசையானது மாற்றம் அடைகின்றது. ஓர் அற்புத சத்தியம் என்பது யாதெனில், ஒவ்வொரு ஆன்ம அணுவிற்கும் ஓர் தனித்த அலைவரிசை உண்டு. அதுவே ஒளிப்பாலம் என்றுமே அழைக்கப்படுகின்றது. தெய்வங்களுக்கும் தனித்த மின்காந்த அலைவரிசை என்பது உண்டு. எவ்விதம் மனிதர்கள் பல்வேறு அலைவரிசைகளை பயனுறுத்தி கருவிகளை இயக்குகின்றனரோ, அவ்விதமே மனித உடல் எனும் கருவியும் பல்வேறு மின்காந்த அலைவரிசைதனை ஏற்று இயங்கும் தன்மை கொண்டது. மின் அலை என்பது ஓசையின் வடிவினிலும், காந்த அலை என்பது ஒளியின் வடிவினிலும் வெளிப்படும். தெய்வங்கள் யாவருமே ஒவ்வொரு தனித்த அலைவரிசையினை ஏற்றிருப்பர். எவ்விதம் சாத்தியம் எனில், ஏற்கும் தன்மையே மூல காரணமாகும். பால் எனும் திரவத்தோடு நீர் எனும் திரவத்தினை கலந்திட்டால் ஒன்றென கலப்புறும். மாறாக எண்ணெய் எனப்படும் திரவத்தினை கலந்திட்டால் அவை சீராக கலப்புறுவதில்லை. அனைத்திற்கும் மூல காரணம் மின் அலைகள் எனும் வெப்ப சக்தியே என்றுணர்க. பாதரச அணுக்கள் வெளிப்படுத்தும் காந்த சக்தியின் தன்மை மாற்றம் அடைவதில்லை. வெப்ப அணுக்களே தன்மையில் மாற்றம் அடையும். எனில், ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மின்காந்த அலைவரிசை எனப்படும் அதிர்வு அலைகள் உண்டு. எனினும் அனைத்து தெய்வங்களின் காந்த அலைவரிசைகள் ஓங்கிய ஆற்றல்களை உடையதாகவும் ஒத்த தன்மையினை உடையதாகவுமே அமைந்திருக்கும். மின் அலைவரிசை என்பது அனைவருக்குமே மாறுபட்டிருக்கும். இதுவே இயக்கத்தினை சார்ந்தது, காலத்தினை சார்ந்தது, தெய்வங்களின் தன்மை என்றும் அவர்கள் ஏற்றிட்ட பணி என்றுமே அறியப்படுகின்றது. காலத்தின் 15ஆம் சூத்திரம் உணர்த்துவது யாது? எந்த ஒரு தெய்வத்தின் தன்மையினை ஏற்க வேண்டுமோ, அத்தெய்வம் வெளிப்படுத்தும் அக்னி அலைவரிசை எனப்படும் இயங்கும் ஆற்றலினை பற்றிடல் வேண்டும். இயங்கும் சக்தி என்பது ஓசையின் வடிவம். அதன் பொருட்டே தெய்வங்களை அழைத்து போற்றும் மந்திரங்கள் உருவாக்கப்பட்டு ஓசையின் வடிவினிலே போற்றுதல்களும் நடைபெறுகின்றன. மற்றுமோர் அரிய சத்தியம் என்பது தெய்வங்களின் இயங்கு அலைவரிசை எனப்படுவதே காலத்தின் இயக்கமாகும். இயக்கமே காலம் ஆகும். வெப்ப சக்தியான மின் அலைவரிசைகளே காலத்தினை உருவாக்கிடும். 15ஆம் சூத்திரம் தெய்வங்களை அழைத்து அவர்களோடு இணைந்துவிடும் ஆற்றலை வெளிப்படுத்தும். காலத்தின் 15ஆம் சூத்திரம் காலம் எனும் இயங்கு சக்தியின் துணை கொண்டு இயங்காது நிலைக்கும் ஈச அருள் எனும் காந்த சக்தியினை எவ்விதம் ஈர்ப்பது என்பது குறித்தே 15ஆம் சூத்திரம் வெளிப்படுத்தும்.
மந்திர ஓசையினை நீரினில் பிரயோகம் கண்டு அதனை பருகுவதன் மூலம் உருவாகும் பாக்கிய நிலைகளை குறித்தே அறிந்திட்ட நிலையில் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை இலக்குதனை உணர்ந்து பிரயோகித்தால் உருவாகும் நிலையினையே உணர்ந்திடலாம். ஒவ்வொரு தெய்வங்களின் அலைவரிசைதனை பற்றுவதற்கும் வெவ்வேறு மின் அலைகள் உண்டு. அவையே இயக்கம் என்றும் காலம் என்றுமே கூட அறியப்படுகின்றது. ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது அனைத்து தெய்வங்களும் வெளிப்படுத்துகின்ற மின் அலைவரிசைகளை எளிதாய் பற்றுகின்ற சூத்திரத்தினை உள்ளடக்கியது. காலஹஸ்தாய தீமகி என்றே உரைக்கையில் காலம் அஸ்தமனமாகின்றது, நிறைவடைகின்றது என்ற பொருளினை எடுத்துரைக்கும். மேலும் காலம் சுருங்குகின்றது, மேல் நோக்கி செல்கின்றது என்றுமே பொருள்படும். மின் இழைகள் எனும் கரங்களை உயர்த்தி தெய்வங்களின் அலைவரிசையினை பற்றுதல் நலன் பயக்கும் என்றும் அதற்கு உரித்தான ஓசையாகவுமே அமைந்திடும். காலஹஸ்தாய தீமகி என்றே ஆழ்ந்து ஓசை எழுப்பி ஒன்றிய மனநிலையில் உரைக்கையில் அனைத்து தெய்வங்களின் காந்த அலைவரிசைகளையே நேரிடையாய் பெற்றுவிட இயலும். ஏனெனில் காலம் எனும் இயக்கமானது அனைத்து தெய்வங்களின் இயங்கு நிலைகளையும் உள்ளடக்கியது. எனில் மந்திரம் உரைக்கையில் தெய்வீக ஆற்றல்கள் பெருகுவதனை காணலாம். மந்திரம் உரைத்த பின்னர் இறுதியாக ஆழமாய் 9 முறை காலஹஸ்தாய தீமகி என்றே உரைத்திட அற்புத மாற்றங்கள் உருவாகும். உணர்ந்தவர்கள் பாக்கியசாலிகளே. காலஹஸ்தாய தீமகி என்றே உரைக்கும் தருணத்தில் ஒவ்வொரு கால அங்கத்திற்குள் பிரவேசித்திடலாம். ஒரு காலம் நிறைவுற்றது எனில் மறு காலத்திற்குள் மனமானது பிரவேசிக்கும். காலமே இயக்கமும் ஆகும், அதுவே மின் அலைவரிசையும் ஆகும். தெய்வங்களை எண்ணியே மந்திரம் உரைத்தால் அவர்களது இயங்கு கால அலைவரிசையினை நொடிப்பொழுதினிலே பற்றிவிடலாம். எந்த ஒரு தெய்வத்தினை எண்ணியே மந்திரம் உரைத்தாலும் அவர்களது இயங்கு அலைவரிசையோடு காலம் எனும் நிலையெனில் ஐக்கியம் அடையலாம். அதன் மூலம் தெய்வங்கள் வெளிப்படுத்தும் காந்த அலைவரிசையோடு உட்கலந்திடலாம். பொருட்செல்வமும் அருட்செல்வமும் அபரிமிதமாய் கலப்புற்றிருக்கும் தெய்வங்களின் அலைவரிசையினை பற்றி இணைந்து உருகி உட்கலந்தால் தெய்வங்களின் அதீத ஆற்றல்களை எளிதாய் பெற்றிடலாம். காலம் எனும் சொல்லிற்கும் அதன் ஓசை அலைவரிசைக்கும் பெரும் சக்தி உண்டு. உணர்ந்திட்டால் காலத்தின் 15ஆம் சூத்திரமும் பெரும் பலன் அளித்திடும். பூரண ஆசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்